ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நம்ம ஊற்றினா நல்லா போண்டாவாயிரும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சி வச்ச மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக போடணும். எல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்ச நேரம் வெந்துடுச்சு. இப்போ திருப்பிக்கலாம். இப்போ இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம். இப்போ நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடாவை எடுத்து இப்போ பக்கோடா எல்லாம் வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஈஸியான பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.